பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியும் அரசியல் விமர்சகருமான பாலச்சந்திரன் சார் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் திரு திருமலை. வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. அதுல விஜய் அவர்கள் முதலமைச்சர் இந்த கரூர் விவகாரத்துல மனிதாபிமான அரசியலும் இல்ல, அறமும் இல்ல, ஒரு அரசியல் ஆட்டத்தை ஆட ஆரம்பித்திருக்கிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறாரு. சரி, இவர் முதல்ல என்ன அரசியல் ஆட்டம் இவர் ஆடினார்? இதுல 8:30 மணிக்கு என்னவோ நாமக்கல்ல மீட்டிங் சொல்லி இருந்தது. இவர் 8:30 மணிக்கு தான் சென்னையில இருந்தே கிளம்பினாரு. இதுதான் ஒரு அரசியல் தலைவருடைய பொறுப்பான ஒரு அப்ரோச்சா? சரி, அடுத்து 3 மணிக்கு மீட்டிங்னு சொல்லி சொன்னாங்க. 3 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் பெர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. ஆனா 12 மணிக்கு விஜய் வர்றாருன்னு எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அனௌன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் மக்கள் சேர்ந்துட்டாங்க. கூட்ட நெரிசல் வந்தது. இவங்களுடைய வேன் அந்த கேரவன் போன போது போலீஸ் இவங்ககிட்ட சொன்னா, சார் இதுக்கு மேல போகாதீங்க, அங்க பயங்கரமான நெரிசல் வந்துடும் சொன்னாங்க. அதுக்கு மேல இவங்க வேன் போச்சு, நெரிசல் வந்துச்சு. அன்பார்ச்சுனேட்லி 41 பேர் இறந்த ஒரு சோகத்தை நம்ம பார்த்தோம். இந்த 41 பேர் இறந்ததுக்கு அப்புறம் இப்ப போலீஸ் இன்னும் அடக்குவேட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்றது ஒரு நீதி விசாரணை நடக்கும் பொழுது, வழக்கு நடக்கும் போது உண்மைகள் வெளியில் வரும். அரசு சொல்லியிருக்கு, முதல்ல சொன்னது 10,000 பேர்னாங்க, அதுக்கப்புறம் எக்கச்சக்கமா கூட்டத்தை கூட்டு வந்துட்டாங்க அப்படின்னு அரசு சொல்லியிருக்கு. அது தவிர 500க்கு மேல போலீஸ்காரங்க வச்சிருந்ததா சொல்லியிருக்கு. நார்மலா ஃப்ரெண்ட்லி கிரௌடை மேனேஜ் பண்றதுக்கு இது ரேஷியோ 1:50 தான். 50 பேருக்கு ஒரு கான்ஸ்டபிள் இருந்தாருன்னா போதும். ஃப்ரெண்ட்லி கிரௌட். இந்த அரசியல் கூட்டங்கள் எல்லாம் வர்றவங்க ஃப்ரெண்ட்லி கிரௌடு தான், அஜிடேட்டிங் கிரௌடு கிடையாது. அதனால இப்ப என்ன சொன்னாலும், அரசு என்ன சொன்னாலும் அது நீதிமன்றத்தில் விசாரிக்கட்டும். ஆனா இன்னொரு கேள்வி கேட்கிறேன். போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் பொழுது இங்க போஸ்ட்மார்ட்டத்துல பல பெண்களுக்கு டீஹைட்ரேஷனால, ஆஸ்பிக்சியேஷன், டீஹைட்ரேஷனால சாவு நடந்திருக்கு. அவங்களுடைய உடல் கழிவுகள் இதுல உடம்புல தேங்கி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்திருக்கு. இதுக்கு கவர்மெண்டா பொறுப்பு? இவங்க தங்களுடைய அரசியல் கட்சியிலிருந்து ஏன் தண்ணி வசதி கொடுக்கல? 7 மணி நேரமா காக்க வச்சிருந்தவங்களுக்கு எதுக்கு சாப்பாடு கொடுக்கல? இந்த கேள்வியை பத்தி ஏன் விஜய் பேச மாட்டேங்கிறாரு? இதுல என்ன சூது இருக்குன்னு சொல்றாரு? இல்ல, அந்த தீர்மானத்திலேயே அவங்க சொல்லும் போது செயற்கையான அசம்பாவித சம்பவங்கள் அப்படின்றாங்க, பாதுகாப்பு குறைபாடு அப்படின்னு அந்த தீர்மானத்துல சொல்லியிருக்காங்க. அப்ப அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கல. அதுவும் விஜய் பேசும்போது இன்னொரு விஷயம் என்னன்னா, பர்மிஷன் இடத்துக்கு கொடுக்கும்போது ரொம்ப காலதாமதமாக்குறது, நீண்ட இடைவேளை ஆக்குறது, நாங்க கேட்கிற இடத்த கொடுக்காம டிலே பண்ணி கொடுக்கறதுனாலே எங்களுக்கு அதுல ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுது அப்படின்லாம் அடுக்கடுக்கான ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. ஒரு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு. எல்லாத்துக்கும் அரசு பதில் சொல்லட்டும். நான் கேட்கிற ஒரு கேள்விக்கு இவங்க பதில் சொல்லட்டும். ஏன் டீஹைட்ரேஷனால அந்த இவங்கெல்லாம் பெண்கள் இறந்தார்கள் இருக்கு, மனித கழிவுகள் உடல்ல தேங்கி இருந்துச்சு, அவங்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்ல. இது யார் பொறுப்பு? இது கவர்மெண்ட் கொடுக்கணுமா? இது அரசியல் கட்சி தான் கொடுத்து, இது வரைக்கும் அரசியல் கட்சியில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு புதுசா சொல்றாரா? ஏன்னா கரூர் போறதுக்கு டிஜிபிக்கு ஒரு லெட்டர் எழுதினார்ல, என்னை பத்திரிகையாளர் யாரும் சந்திக்காம தடுத்துடணும், பொதுமக்கள் யாரும் சந்திக்காம தடுத்துடணும். இவர் என்ன அரசியல் தலைவர்? பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டேன், பொதுமக்களை சந்திக்க மாட்டேன், யாரும் சந்திக்க போறாரு? யாரும் என்னை பாத்திரக்கூடாது. அதுக்கு ஒரு கிரீன் காரிடார் நீங்க கொண்டு வரணும். கிரீன் காரிடார் இதுல இருந்து ரோட் பிளாக் அத்தனை ரிமூவ் பண்ணிடணும், திருச்சியிலிருந்து கரூர் வரைக்கும். இப்ப எங்க ஊர்ல கேட்பாங்க, என்ன பெரிய லார்டு லபக்தாசாம்பாங்க. நான் அதே கேள்வி கேட்கிறேன், இவர் என்ன பெரிய லார்டு லபக்தாசா? இவருக்கு இவ்வளவு செய்யணும்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு என்ன விதிமுறை இருக்கு? இவருடைய தொண்டர்கள் எந்த இடத்துக்குமே வரமாட்டாங்களாம், போலீஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுமா? இப்படி கேட்கிறதே இவருக்கு அரசியலும் புரியல, பொது வாழ்க்கையை பத்தி ஒண்ணுமே தெரியலங்கிறதுக்கான அர்த்தம். இது இப்ப இதுல இப்போ இவங்க போலீஸ் இது பண்ணல, போதுமான பாதுகாப்பு கொடுக்குற, இதே கதையைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்களே. அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்களே. இவருடைய புசி ஆனந்த் ஜாமீன் மனுல என்ன கேட்டிருந்தாரு? ஏங்க, தற்செயலா நடந்த விபத்துங்க, கூட்டத்தை பத்தி அவங்க மாவட்ட செயலாளர் தான் கேட்கணும், எனக்கு இதுக்கு என்னங்க சம்மந்தம்னு கேட்டார். எந்த அளவுக்கு பொறுப்பு இருக்குன்னு இதுல இருந்தே பாத்துக்கலாம். ஒரு தடவை சொல்றாரு, புசி ஆனந்த் சொல்றாரு இது தற்செயலா நடந்த விபத்துங்கிறாரு. இன்னொரு தடவை இவங்க கட்சிக்காரங்க வெளியில போய் திமுக சதி பண்ணி இதை நடத்திருச்சுங்கிறாங்க. அப்ப எது உண்மை? இவங்ககிட்ட என்ன கன்சிஸ்டன்சி இருக்கு? ஏறத்தாழ ஒரு மாதத்துக்கு பின்னர் விஜய் பேசும்போது கூட, நாங்கள் 41 பேர் பலியாகி இருந்தார்கள், அந்த உறவுகளை இழந்திருந்தோம், அதனால் நாங்கள் அமைதி காத்தோம், அந்த அமைதியை பயன்படுத்தி கொண்டு முதலமைச்சர் வன்மத்தை கக்கி விட்டார், சட்டப்பேரவையில் தாவேகாவுக்கு எதிரான வன்மத்தை கக்கி இருக்கிறார் அப்படின்னு பேசுறாங்க. இல்ல, 41 செத்த அமைதி காக்கணும்னு எங்க போட்டிருக்கு? இறந்ததுக்கு ஒரு இரங்கல் செய்தி சொல்ல தெரியல. இவர் நேர கரூர்ல திருச்சிக்கு போனார், அங்க பத்திரிகையாளர் இருந்தாங்க, அவங்கள பார்க்காம ஓடினாரு. அடுத்து சென்னையிலையும் பத்திரிகையாளர் இருந்தாங்க, அவங்களையும் பார்க்காம ஓடினாரு. 4 நாளா எந்த செய்தியுமே சொல்லல. அமைதி காத்தவர் எதுக்கு 4 நாள் கழிச்சு அப்ப வீடியோ மெசேஜ் கொடுத்தாரு? 30 நாள் அமைதி காக்க வேண்டியதானே?
அதனால முன்னுக்கு பின்பற்றினா இவங்கள்ட்ட பேச்சிருக்கு. ஓடி போயிட்டாரு அந்நேரம். அதுதான் உண்மை. அதை சமாளிக்கிறதுக்கு இப்ப வரிசையா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்காங்க. விஜய்க்கு வந்து அரசியல் தலைவர்கள் முதிர்ச்சி இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. அவங்க கட்சி வந்து ஒரு அரசியல் கட்சியா பொறுப்போடு எப்படி நடந்துக்கணுங்கிறது தெரியாது. ஏன்னா அரசியல் கட்சியா இன்னும் அது பரிணமிக்கல. ஒரு அரசியல் கட்சிங்கிறதுக்கு டாப் டு பாட்டம் வந்து இவங்க இருக்கணுமே. இவங்க கட்சியில யாருங்க ஒன்றிய செயலாளர் எத்தனை பேர் இருக்காங்க, வட்ட செயலாளர் எத்தனை பேர் இருக்காங்க, தொண்டர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? கூட்டம் கூட்டும் போது டிஎம்கே ஆகட்டும், ஏடிஎம்கே ஆகட்டும், பாரதிய ஜனதா கட்சி ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், அந்த தொண்டர்கள் அவங்களுக்குன்னு கொடுத்த ஒரு யூனிஃபார்ம் கட்டிட்டு வந்து நிக்கிறத பாத்துருக்கோம்ல. அன்னைக்கு ஏன் யாருமே இல்ல, எந்த தொண்டரும் இல்ல. அதுக்கு இவர் என்ன பதில் சொல்றாரு? தன் பக்கம் இத்தனை தப்ப வச்சுக்கிட்டு முதலமைச்சர் வன்மம் கக்குறாருன்னு சொல்றதுல அர்த்தமே கிடையாது. விஜய் ஷுட் டாக் வித் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இவர்கிட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற உணர்வே கிடையாது. அனுதாபமே தெரிவிக்கலையே. அந்த வீடியோ மெசேஜ்ல வந்து இந்த என்னுடைய சப்போர்ட்டர்ஸ் வந்தாங்க அப்படிங்கிற வார்த்தையே இல்லையே. என்னென்ன கதையெல்லாம் விட்டாங்கன்னு யோசிச்சு பாருங்க. முதல்ல என்ன சொன்னாங்க, அது எப்படி ராத்திரியில வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாதுன்னு ரூல் இருக்கே அப்படின்னு ஒரு சோசியல் மீடியால ஒரு கதையை சொன்னாங்க. அதாவது எத்தனை பொய்கள் சொல்லப்பட்டன. அதுக்கப்புறம் தெளிவுபடுத்தப்பட்டது அரசுகிட்ட இருந்து, இல்லை நீதிமன்ற உத்தரவு ஏற்கனவே இருக்கிறது. இன் டைம்ஸ் ஆஃப் எக்ஸிஜென்சி, சந்தர்ப்பமான சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது ராத்திரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணலான்னு இருக்கு. அடுத்து என்ன சொன்னாங்க, அது என்ன வெளி மாவட்டத்தில் இருந்தெல்லாம் டாக்டர் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாதே, பண்ண முடியாதே, சட்டப்படி பண்ண முடியாதே அப்படின்னு பொய் சொன்னாங்க. இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். அதுக்கப்புறம் தெளிவுபடுத்தப்பட்டது இல்ல, 41 பேர் இருந்தாங்க. இந்த மாதிரி ரொம்ப பேர் இருந்தாங்க, இறந்து போயிட்டாங்க. இறந்து போனதை ஏர்லியஸ்ட் கவர்மெண்ட் செய்யக்கூடியது அவங்களுடைய உடம்பு சீக்கிரமா வந்து உறவினர்களுக்கு கொடுக்கிறது. அதுக்காக வெளி மாவட்டங்களிலிருந்து மருத்துவர்களை அழைத்து போஸ்ட்மார்ட்டம் செய்யுங்கள் என்று உத்தரவிடும் உரிமை சட்டப்படி மாவட்ட ஆட்சியருக்கு உண்டு. அதைத்தான் செஞ்சாரு. இதை தெளிவுபடுத்தியாச்சு. அடுத்தது, ராத்திரி அத்தனை போஸ்ட்மார்ட்டம் எப்படி பண்ண முடியும்? பாத்தீங்களா பண்ணிட்டோம்னு சொல்றாங்க, இதுல ஏதோ சூது இருக்கு, வெளியில இருந்து பணத்தை கொண்டு வந்துட்டாங்க அப்படிலாம் பேசினாங்க. அடுத்து வந்து என்ன சொன்னாங்க இவங்க, ராத்திரியா போஸ்ட்மார்ட்டம் முடியல, கடைசி போஸ்ட்மார்ட்டம் முடியும் போது மறுநாள் மாலை 4 மணி. இந்த ஒவ்வொரு விளக்கத்துக்கும் இவங்க வாயை திறந்து ஏதாவது பதில் சொல்றாங்களா? இந்த மாதிரியான விளக்கத்தை அதிகாரிகள் கொடுத்தது வந்து சுட்டிக்காட்டி நீதிமன்றம் கேள்வி கேட்டது, அரசின் தலையில் நறுக்கென்று கொட்டு வைத்தது, இந்த ஆட்சியின் மீது சுப்ரீம் கோர்ட் மட்டும் நம்பிக்கை இழக்கவில்லை, மக்களும் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் அப்படின்னு நீதிமன்றம் வந்து அரசு இவங்க விளக்கம் கொடுத்தது கொடுத்ததா இல்லையே. இதே இன்னொரு பொய். அரசு அதிகாரிகள் எதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க? அந்த நீதிமன்றத்துல கேள்வி கேட்கும் போது அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் எல்லாம் வாயை மூடிக்கொண்டார்கள் செய்கையோட செய்து காட்டினாரு. இவங்க சொல்றாங்க, எனக்கே அரசு வழக்கறிஞர்கள் வந்து உண்மை அத்தனையும் அங்க சொல்லாம ஏன் வாய மூடிட்டு இருந்தாங்க எனக்கு தெரியாது. பல உண்மைகளை சொல்லியிருக்கணும் அவங்க வந்து. இது ஃபிக்ஸ் டு தி லெட்டர் ஆஃப் லா. அது ஏன் அப்படி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இவங்க சொல்ற மாதிரி அரசு வழக்கறிஞர்கள்ட்ட வந்து ஏன் அரசு அதிகாரிகள் விளக்கம் கொடுத்தாங்கன்னு யாரும் கேட்கல. அப்படி சொல்றது பொய். ஏன் விளக்கம் கொடுத்தாங்கன்னு கேட்கிற சோசியல் மீடியால இவங்க இல்லாத பொல்லாத பொய்யெல்லாம் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அரசு சும்மா இருக்கணுமா? உண்மை நிலை விளக்கம் கொடுக்கணும். எதிர்கட்சி தலைவர் வந்து என்ன சொல்றாரு, அவர் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர், அவர் என்ன சொல்றாரு, கோர்ட்ல வந்து ஏற்கனவே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லி எஸ்ஐடி போட்டாச்சு, அதுக்கப்புறம் இந்த அரசு அதிகாரிகள் விளக்கம் கொடுக்கறது வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்புங்கிறாரு. அப்ப இவருக்கு தெரியாதா, சமூக ஊடகங்கள்ல வந்து கண்ட மாணிக்க பொய்ய சொல்லிட்டு இருக்காங்களே, அது வந்து நீதிமன்ற அவமதிப்பு இல்லையா? யார் இதுல வந்து பொறுப்போட பேசுறாங்க? திமுக இருக்கட்டும், வேற யாராவது இருக்கட்டும், யாரு இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அரசுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பு படிதான் இந்த அரசு இந்த விஷயத்தில் நடந்திருக்காங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம், சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி போதுமான அளவு பாதுகாப்பு இருந்துச்சா இல்லையானது அரசு சொல்லியிருக்காங்க. அதை நீதிமன்றம் விசாரிச்சுட்டு தீர்ப்பு சொல்லட்டும். ஆனா சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பொறுப்போட நடக்க முடியுமோ அவ்வளவு பொறுப்போட அரசு நடந்திருக்கு. அங்கிருந்து மெட்ராஸ்ல இருந்து ஓடி வந்திருக்காரு முதலமைச்சர். இவர் இங்க இருந்தவர் ஓடி போயிட்டாரு. அதான் உண்மை. இவங்க மறைக்க முடியுமா? இத்தனை நாள் மௌனம் காத்தாங்களாம். எதுக்கு மௌனம் காக்கணும்? எந்த ஊர்ல இருக்கு துக்கம் விசாரிக்க, நீ வா உங்கள்கிட்ட துக்கம் விசாரிக்கணும்னு சொல்றது எந்த ஊர்ல இருக்கு? அடிப்படையே தெரியாது, மனித நாகரிகமே தெரியாது. இல்ல இந்த ஓடி போனங்கன்ற விஷயத்திற்கு தான் ஆதவ அர்ஜுனா விஜய் முன்னிலையில் பேசுகிறார். அதாவது எங்க தலைவரை நீங்க ஓடி போயிட்டீங்கன்னு பேசிட்டு இருக்கிறீங்க, கலைஞர் அரெஸ்ட் அப்ப ஓடி போனது ஸ்டாலின் அப்படின்னு சொல்றாரு. சரி, இந்த வரலாறு எல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா தாவேக்காரங்களுக்கு? இல்ல அவர் எப்போ ஓடினாரு, எதுக்காக ஓடினாரு? 40 பேர் செத்து போயிட்டாங்க டிஎம்கேனால, அதை ஃபேஸ் பண்றதுக்கு பயந்து ஓடினாரா? அதான் ஏதாவது சம்பந்தத்தோட பேசணும். இது மாதிரி பேசல என்ன அர்த்தம் இருக்கு? கலைஞர் காலத்தில் ஸ்டாலின் ஓடிவிட்டார், அண்ணாவின் காலத்தில் கலைஞர் ஓடிவிட்டார், பெரியாரின் காலத்தில் எம்ஜிஆர் ஓடிவிட்டார். ஏதாவது பேசுறேன்னா பேசலாம், தாராளமா பேசலாம், அர்த்தம் இருக்கணும்ல. இப்ப இன்னொன்னு என்ன சொன்னாங்க, விஜய் வரணும்னு நினைச்சாரு, ஆனா போலீஸ் அனுமதிக்கல. இது வரைக்கும் போலீஸ் சொல்றதுதான் கேட்டாங்களா இவங்க? மாவட்ட ஆட்சியர் வந்து போனை எடுக்கல. ஹூ பிரிவென்டட் யூ? அவங்க போன் எடுக்கல, நீங்க வந்து பேசுறது யார் தடுத்தாங்க? சரி, இவங்க தான் பார்க்கல. இது உண்மையா இருந்தா, போலீஸ் அனுமதிக்கல, மாவட்ட ஆட்சியர் போன் எடுக்கலங்கிறதெல்லாம் உண்மையா இருந்தா, திருச்சிக்கு போய் சேர்ந்தவன பத்திரிகையாளர் அதை சொல்லியிருப்பார்ல. இதெல்லாம் பின்னால் ஏற்படுகின்ற கட்டுக்கதைகள், சந்தேகம் இல்லாம. இவங்க பக்கம் அடிப்படை தவறு இருக்கு. கூட்டத்துக்கு லேட்டா வந்தது தப்பு, கூட்டத்துல தண்ணி வசதி பண்ணாம இருந்தது தப்பு,
கூட்டத்துக்கு வந்து சாப்பாடு கொடுக்காம இருந்தது தப்பு. இவ்வளவு தப்பு பண்ணிட்டு அந்த கூட்ட நெரிசல் நடப்பதற்கு அடிப்படை காரணம் ஒரு வேன் வந்து சர்ன்னு உள்ள நுழைஞ்சது, அது தப்பு. இவ்வளவு தப்பையும் பண்ணிட்டு அந்த தப்பை மறைக்கிறதுக்கு கவர்மெண்ட் மேல பழிய போட்டா, கவர்மெண்ட் மேல பழி சொல்லக்கூடிய சம்பவங்கள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. எந்த அரசு மேலையும் ஏடிஎம்கே மேல பழி சொல்லலாம், டிஎம்கே மேல பழி சொல்லலாம். அதுல நம்ம வந்து கொஞ்சம் கூட தயவுதாட்சியம் இல்லாம கவர்மெண்ட் வந்து குறை சொல்லுவோம், பாயிண்ட் அவுட் பண்ணுவோம். இந்த விஷயத்துல முழுக்க முழுக்க இந்த டிவிகேங்கிறது ஒரு எந்த விதமான கட்டுக்கோப்பும் இல்லாத ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு இவர் தன்னந்தனியா போறார். இவர் சொல்றாரு துக்கம் காத்தோங்கிறாரு. பிறகு எதுக்கு ஆயுத பூஜை கொண்டாடினாங்க கேரவானுக்கு? அதுக்கு இவர் பதில் சொல்லட்டும். நக்கீரன் சொல்றாரு, நக்கீரன் கோபாலன் சொல்றாரு, இதுல இத்தனை கேமரா வச்சிருந்தாங்க, ஜனநாயகம் படம் ஷூட்டிங் நடத்தணும்னு பார்த்தாரு, இதை வந்து ஜனநாயகம் படத்துல வந்து ஒரு காட்சியை வந்து சேர்த்தணும்னு பார்த்தாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் சொன்னாங்களா? அத்தனை ட்ரோன் ஏன் பறந்துச்சுன்னு கேட்டார்ல நக்கீரன் கோபால, பதில் சொன்னாங்களா? இவங்களுடைய அலட்சியத்தினால, இவங்களுடைய திமிர் பிடிச்ச போக்குனால 41 உயிர்கள் இழந்திருக்கோம். அது சின்னஞ்சிறுவர்கள் நம்ம இழந்திருக்கோம். நாளைக்கு அந்த பையன் ஒரு என்ஜினியர் இருக்கலாம், ஒரு டாக்டர் ஆயிருக்கலாம், ஒரு வக்கீலா இருக்கலாம். அப்படிப்பட்ட சின்னஞ்சிறு சிறார்களை நம்ம இழந்திருக்கோம். இவ்வளவு தூரத்துக்கு இவங்க காரணத்தினால விபத்து நடந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லாம முதலமைச்சர் வன்மம் கக்குகிறார் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப தப்பான ஒரு பேச்சு. இல்ல, மக்கள் வந்து ரொம்ப அழுத்தமா ஆழமா இந்த அரசுக்கு வீட்டுக்கு அனுப்ப தயாராயிட்டாங்க, மண்ணில் புதைக்க தயாராகி விட்டார்கள். நீங்க எழுதி வச்சுங்க, நீங்க 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்களின் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுப்பீங்களா, அந்த அறிக்கையை இப்பயே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ஓடி போய் அறிவாலயத்தில் ஒளிந்து கொள்ளுங்கள் அப்படின்றாரு. அப்ப இவ்வளவு கான்பிடென்டா பேசக்கூடிய அளவுக்கு வருகிறார்கள் என்றால், ஆதவ அர்ஜுனா இந்த நேற்று நிகழ்ச்சியில் பேசும்போது கூட சொல்கிறார், 26% தாவேகாவுக்கு வாக்கு இருக்கிறது, அது இன்னும் அதிகரிக்கும் அப்படின்றாரு. அப்ப இந்த தொடர்ச்சியான சர்வேக்கள் தாவேகா எடுத்துட்டு இருக்கிறதுனால அந்த அதீத நம்பிக்கை, ஒருவேளை அப்படிதான் களமும் இருக்கிறதா? பேசுறது என்ன வேணாலும் பேசலாம். ஏன் அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப சொல்றாரு, நாங்க விஜய் சிஎம் வர்றதுதான் எங்களுடைய நோக்கம், இதுக்கு ஏத்துக்கிட்டு மத்தவங்க வந்தா நாங்க உங்களை ஏத்துக்கணும். எதுக்கு கேட்கறீங்க? உங்களுக்கு 26% இருக்குல்ல, தனியா நிக்க வேண்டியதானே? ஏன் வந்து எங்களுடைய கருத்தோடு ஒத்து போகிற கட்சிகளோடு நாங்கள் கூட்டணி வைத்துக் கொள்ளணும் ஏன் திரும்ப திரும்ப சொல்றீங்க? உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா அது மாதிரி பேச மாட்டாங்களே. சர்வேல அந்த அந்த மாதிரியான கள யதார்த்தம் அப்படிதான் இருக்குமான்னு கேட்கிறேன் நானு. ஏன்னா 26% எதன் அடிப்படையில? எந்த அடிப்படையில் சர்வே நடந்தது? சர்வேயுடைய எல்லா விவரத்தையும் சொல்றதுக்கு ரெடியா இருக்காங்களா? இருந்தா தான் நம்ம கருத்து சொல்ல முடியும். இப்ப நான் நாளைக்கு எந்திரிச்சு நின்று இத்தனை நாளைக்கு அப்புறம் நான் டிசைட் பண்ணிட்டேங்க, நான் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு, ஏற்கனவே எனக்கு 18% ஆதரவு இருக்குன்னு சொல்லலாம்ல? என்ன வேணாலும் சொல்லாம, யாரும் என்ன வேணாலும் சொல்லலாம். அது ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட வேண்டும். எப்படி 18% சொல்ற, எப்படி 26% சொல்ற? அப்படியாவது இவங்க இது வரைக்கும் வந்து சர்வே ரிசல்ட் வந்து சொல்லலையே. சொல்லியிருந்தா நிச்சயமா நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இவருக்கு வந்து ஒரு விஷயம் என்னன்னா, மக்கள் வந்து இந்த 41 இறந்ததுல பொதுவாக முழுக்க முழுக்க விஜய் மேல குற்றம் சாட்டுறதுக்கு ரெடியா இல்லை. அது உண்மைதான். லேட்டா வந்துட்டாரு, நான் பாவம் என்ன பண்ணாரு, என்ன பண்றாரு, இப்படி எல்லாம் அவர் மேல ஒரு பச்சாதாபம் இருக்கு. நான் கேட்கிறேன், இவங்க பக்கம் எந்த தப்புமே இல்லைன்னா இவங்க தானே நியூஸை கசிய விடுறாங்க. அந்த 39 ஃபேமிலி கூப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். காலில் விழுந்தார் விஜய்னு சொல்றாங்க. எது காலில் விழுந்தாரு? இவர் பக்கம் தப்பு இல்லைன்னா பாருங்க, ஒவ்வொன்றும் எவ்வளவு கான்ட்ரடிக்டரியா இருக்குன்னு சொல்லி பாருங்க. உள்ள ஒண்ணு பேசுறது, வெளியில ஒண்ணு பேசுறதுனா இவங்களை யார் நம்ப முடியும்? அதுதான் பிரச்சனை. இந்த சம்பவத்திற்கு பின்னரும் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படின்றாரு. அப்ப அந்த அண்ணா திமுக அப்படின்ற ஒரு கட்சியே எராடிகேட் பண்ணிடுறாங்களா? அது இல்ல, அது பிஜேபியோட அஜெண்டா. அதை இவர் பண்ணிட்டு இருக்காரு. பிஜேபிக்கு அண்ணா டிஎம்கே காலி ஆகணும், காலி ஆகிட்டு அடுத்து அந்த இடத்துல தான் வரணும். அதுக்கு இன்டர்வியூ அரேஞ்ச்மெண்டா விஜய் வந்தாருன்னா நல்லது. அவங்க 2026 ஆட்சியை பிடிக்க போறது இல்லை, அது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால அவங்களுடைய நோக்கம் டிஎம்கே கீழே இறக்கணும். அதுக்கு என்னென்ன யுக்தி இருக்கோ அத்தனை யுக்தியும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனா பாவம் அமித்ஷா, அவர் நெல்லி விற்க போனா மழை பெய்யுது, உமி விற்க போனா காத்து அடிக்குது, என்ன பண்ண முடியும்? அவர் என்ன முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி, ரஜினிகாந்தை எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அவர் ஒரு 30 வருஷமா தன் படத்தை ஓட்டுறதுக்கு அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்லி தன் படத்தை எல்லாம் ஓட்டிட்டு இல்ல நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார். இதான் உண்மை. ரஜினிகாந்த் தனிப்பட்ட முறையில் எளிமையான மனிதர், இனிமையான மனிதர். ஆனா 30 வருஷமா தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருந்தார் தன் படம் ஓட வேண்டும் என்பதற்காக. அந்த நேர்மை அவற்றை இல்லை அப்படிங்கிறது உண்மை. அவர் தப்பிச்சு போயிட்டார். இப்ப அடுத்து விஜய் வந்து மாட்டிருக்காரு. விஜய் வந்து இவ்வளவு தூரம் சொல்றாரு, கொள்கை ரீதியாக பாஜக எங்களுக்கு விரோதின்னு. பிறகு எதுக்கு நயினார் வந்து மேலையும் கீழே விஜய் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு? அவங்கதான் பதில் சொல்லணும். முழுக்க பாஜகவின் பின்னணியில் விஜய் இருக்கிறார் அப்படின்றதுதான் உங்களுடைய பார்வை? அப்படிங்கிறது ஆமா அப்படின்னு என்னுடைய பார்வை, என்னுடைய யூகம். ஏன்னா விஜய்க்கு வந்து அரசியலும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது பாவம். ஸ்கிரிப்ட் யாராவது எழுதி கொடுக்காம இவரால் பேச தெரியுமான்னு சொல்லி கேளுங்க. இப்ப ஹரியானா மாநிலத்துல 25 லட்சம் வாக்குகள் போலி வாக்குகள் அப்படின்றது ராகுல் காந்தி மீண்டும் ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே கர்நாடகா மாநிலத்தை அதோடைய
டீட்டெயில தேர்தல் ஆணையம் வெளியிட்ட வாக்காளர் பட்டியலை வைத்துக் கொண்டு வெளிப்படுத்தினார். மீண்டும் ஹரியானாவில் அப்படி நடந்திருக்கிறதுன்றதையும் அவர் வெளிப்படுத்துறார். ஒரு அரசாங்கம் தேர்தல் ஆணைய ஆபரேஷன் மூலியமா கைப்பற்றிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். ஆனாலும் பீகார்ல எஸ்ஐஆர் கொண்டு வரப்பட்டு இன்றைக்கு முதல் கட்ட தேர்தல் நடந்து கொண்டு இருக்கிறது. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் தீவிரமான பணி தொடங்கி இருக்கிறது. எப்படி எஸ்ஐஆர் இங்க தமிழ்நாட்டுல சாத்தியப்படுத்தப்படும்? அதுவும் 1 மாத காலத்தில், மழை காலத்தில். இன்னைக்கு எஸ்பி வேலுமணி ஒரு பேட்டியில சொல்றாரு, கூலி தொழிலாளர்கள் அதிகம் உள்ள பகுதி கோவை, இந்த மாதிரி நிறைய ஏரியாக்கள் இருக்குது. அதனால மாலை 6 மணிக்கு மேல் தான் அவங்க வீட்டுக்கு வருவாங்க. அதனால இந்த எஸ்ஐஆர் பணிக்கு போகிறவங்க ஒரு மாலை 4 மணிக்கு மேல் அந்த வீடுகளுக்கு செல்ல வேண்டும் அப்படின்றாரு. அப்ப இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில 1 மாதத்துக்குள்ள அந்த எஸ்ஐஆர் தமிழ்நாட்டுல சரிப்படுத்த முடியுமா? சிரமம். அது தியரிட்டிக்கலி பாசிபிள். ஏன்னா எத்தனை போலிங் பூத் இருக்கோ அத்தனை பிஎல்ஓ இருக்காங்க. அப்போ ஒரு போலிங் பூத்துல வந்து 1000 1200 பேர் தான் வாக்காளர்கள் இருப்பாங்க. ஒரு வீட்டுல வந்து குறைஞ்சது 2, 3, 4 பேர் இருப்பாங்க. அப்படின்னா மொத்தத்துல வந்து 1200 பேரை கவர் பண்றதுக்கு இவங்க ஒரு நாளைக்கு ரொம்ப ஈஸியா 10 வீட்டுக்கு போனாங்கன்னா 30 பேரை கவர் பண்ணலாம் ஒரு நாள்ல வந்து. அப்ப இவங்களுக்கு வந்து இது வந்து 1000 பேரையோ 1200 பேரையோ கவர் பண்றது கஷ்டம் கிடையாது. இது தியரிட்டிக்கலி. ஆனா பிராக்டிக்கலா வேலுமணி சொன்னது மாதிரி இன்னும் நிறைய இடைஞ்சல்கள் இருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வேலை பார்க்குற ஒரு ஆபீசர் என்கிட்ட சொல்றாரு, சார் பயமா இருக்கு சார், நான் எங்க அங்க போக முடியும், இவ்வளவு செலவழிச்சு போக முடியுமா இதுக்காக வேண்டி, அதை என் பேரெல்லாம் எடுத்துருவாங்கன்னு பயமா இருக்கு சார்ங்கிறாரு. அது உண்மை. அவர் பேரை நீக்க முடியும், அவர் அந்த நேரத்தில் வந்து கொடுக்கலனா. எப்படி புலம்பெயர் தொழிலாளர்கள் இதுல இருந்து பீகார்ல இருந்தும், யூபியில இருந்தும், பெங்கால்ல இருந்தும் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்களோ, அது மாதிரி தமிழ்நாட்டு தொழிலாளர்கள் பல பேர் வந்து புலம்பெயர்ந்து வெளி மாநிலங்களுக்கு போயிருக்காங்க. வெளிநாட்டுக்கு போனவங்க இங்க ஓட்டு போட முடியாது, எனக்கு புரியும். வெளி மாநிலங்களுக்கு போனவங்க தேர்தல் சமயத்தில் இங்க வந்து ஓட்டு போட்டு போறது சர்வசாதாரணமா நடக்கிற விஷயம். பீகாருக்கு போவாங்க, யூபிக்காரங்க யூபிக்கு போவாங்க, இது மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இங்க வருவாங்க. இப்ப அவங்க எல்லாருக்குமே வாக்குரிமை இல்லாம போயிருமே, அவங்க இந்த இடத்துல ஸ்பாட்ல இல்லைன்னா. சரி, அடுத்து வந்து பீகாருடைய எலக்ட்ரல் ரோல் எக்ஸ்ட்ராக்டை வந்து ஐடென்டிட்டி சர்டிபிகேட்டா எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது காரணம் என்ன சொல்றாங்க, அந்த பீகார்ல வந்து அவங்களுக்கு வந்து ஓட்டு போடுற உரிமை அவங்க பேர் இல்லைன்னு வச்சுக்குவோம், அந்த ஊரை சேர்ந்தவங்க. அப்ப அவங்களுக்கு வந்து ஓட்டு போடுற உரிமைங்கிறது ஜனநாயகத்தோட அடையாளம் இல்லையா? அப்ப என்ன அர்த்தம், இங்க அவங்க ஓட்டு போடலாம்னு சொல்லி அர்த்தம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் கேட்கிறேன், பீகார்ல இருந்து மட்டும்தான் இங்க வந்திருக்காங்களா? இப்ப யூபியில இருந்து வந்தவங்களுக்கு ஓட்டு போடுற உரிமையை நீங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண மாட்டீங்களா? பெங்கால்ல இருந்து வந்தவங்களுக்கு பண்ண மாட்டீங்களா? அடுத்த கேள்வி, இவங்க என்ன சொல்லுவாங்க, இல்ல அங்கெல்லாம் எஸ்ஐஆர் நடத்தல, இல்ல யார் உங்களை நடத்த வேண்டாம்னு சொன்னது? இந்தியா முழுமைக்கு ஒரே அடியா ஒரே மாதிரி எஸ்ஐஆர் நடத்த வேண்டியதானே? அது என்ன ஆளுங்கட்சி ஆளாத மாநிலங்கள்ல மட்டும் சூஸ் பண்ணி பண்றீங்க? இந்த தேர்தல் ஆணையத்திற்கு எந்த நேர்மையும் கிடையாது. இவங்களுடைய நடவடிக்கை மேல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா என்னைக்கு போன நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பிரதம மந்திரி சொன்னாரோ, உங்ககிட்ட 2 மாடு இருந்தனா எச்சரிக்கையா இருங்க, ஒரு மாட்டை தூக்கி வெளிநாட்டுல இருந்து சட்ட விரோதமா இங்க வந்து குடியேறி இருக்கானே அவனுக்கு கொடுத்துருவான் காங்கிரஸ்காரன் அப்படின்னு சொல்லும் போது உடனடியா அவருக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். மேற்கொண்டு நீங்கள் இந்த ஷோகாஸுக்கு பதில் வரைக்கும் பொதுக்கூட்டத்துல பேசக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கணும். செய்யலையே. கடைசியில் வந்து பிஜேபிக்கும் காங்கிரஸும் கொடுத்தாங்க ஷோகாஸ் நோட்டீஸ். இண்டிவிஜுவலுக்குள்ள கொடுக்கணும், கொடுக்கலையே. ஒரு தலைவர் வந்து யூபி சீஃப் மினிஸ்டர், அவர் வந்து சொல்றாரு, நாங்க 80 பேர் நீங்க 20 பேர் மனசுல வச்சுங்கிறாரு. அவர் வந்து அடுத்த தேர்தல் மீட்டத்திலே கலந்துக்கிட கூடாதுன்னு சொல்லியிருக்கணுமே, இவங்க சொல்லலையே. போன தடவை என்ன சொன்னாரு, ஒரிசா தேர்தலில் வந்து ஒரு தமிழன் இங்க ஆழ்வதா அப்படின்னு சொல்லி இனவெறியை கிளப்பி விட்டாரு. அதை விட பரவாயில்ல, அதே தப்பு. அதுக்கடுத்து பூரி ஜெகநாதர் கோயிலுடைய ட்ரெஷரி சாவி இருக்கே, அது தமிழ்நாட்டில் இருக்கு, அது இன்டைரக்டா தமிழ்நாட்டில் திருடிட்டு போயிட்டாங்கிற அர்த்தத்துல அந்த வார்த்தையை சொல்லலை. ஆனா கேட்கறவங்க அப்படிதான் புரிஞ்சுக்குவாங்க. இப்படி எல்லாம் பேசினாரு. இதுக்கு இந்த தேர்தல் ஆணையம் எதுவுமே சொல்லலையே. அதனால இந்த தேர்தல் ஆணையத்து மேல எங்க நம்பிக்கை இருக்கு? அடுத்து இதை விட அச்சமூற்ற செயல், ராகுல் காந்தி வந்து இந்த தேர்தல் ஆணையத்து மேல தன்னுடைய கம்ப்ளைண்ட்டை உச்ச நீதிமன்றத்தில் போய் சொன்னா, அவங்க சொல்றாங்க தேர்தல் ஆணையத்திலே போய் சொல்லுங்க. இது எப்படி இருக்குன்னா, எங்க வீட்டுல இருந்தா இந்த ஆளு திருடிட்டு போயிட்டான்னு சொன்னா திருடிட்டே போய் பேசுங்க அப்படி சொல்றதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அப்ப எங்க போய் நம்ம நீதியை தேடுவோம், நியாயத்தை நாடுவோம்? அந்த ஒரு பயத்துல இன்னைக்கு இருக்க வேண்டிய சூழல் இருக்கு. இப்ப பிஜேபி என்ன பண்ண போறாங்க, பதிலே சொல்ல மாட்டாங்க, பேசாம இருப்பாங்க. இப்ப தேர்தல் ஆணையத்து மேல இத்தனை கம்ப்ளைண்ட் வந்து ராகுல் காந்தி கொடுக்கும்போது பதில் சொல்ல வேண்டியது தேர்தல் ஆணையம் தானே. எதுக்கு பிஜேபி வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க? தேர்தல் ஆணையம் இதுக்கு முன்னாடி மகாராஷ்டிராலையும் கர்நாடகாலையும் இவர் சொன்ன போது துள்ளி குதிச்சு அவர் சொன்னதுல 2 இன்ஃபர்மேஷன் தப்புன்னு சொன்னார். ஒண்ணு வந்து என்ன சொன்னாரு, ஒரே ஒரு அம்மா வந்து, ஒரு பெண்மணி வந்து ஒரு கான்ஸ்டிடுவன்சில மோர் தென் 1 பூத், ஒரு தேர்தல் பூத்துக்கு மேல அவங்க ஓட்டு போட்டிருக்காங்கன்னு ஒண்ணு சொன்னாரு. இன்னொன்னு, ஒரு நபர் 2 வேறு மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலில் வந்து ஓட்டு போட்டிருக்காருன்னு சொல்லி சொன்னார். இந்த 2ஐயும் உடனடியா தேர்தல் ஆணையம் தப்பு, பொய், உண்மை. ஏன்னா அவர் 30 இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு, அதுல 2 தப்பா இருக்கலாம். நான் கேட்கறது, மீதி 28 ஏன் சும்மா இருக்கீங்க? அதுக்கும் இதே மாதிரி உற்சாகமா பதில் சொல்ல வேண்டியதுதானே. இவர் வந்து சொன்னாரு, அந்த பெண்மணியை கொண்டு வந்து கூட்டத்துல நிப்பாட்டி ராகுல் காந்தி வந்து சொல்றாரு, இந்த பெண்மணியுடைய மொபைல் நம்பரை பயன்படுத்தி
ஆன்லைன் மூலமா இத்தனை டிலிஷன்ஸ் நடந்திருக்கு, வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன்னு சொன்னாரு. முதல்ல தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுச்சு, இல்ல ஆன்லைன்ல நாங்க டிலிஷன் அடிச்சல்லாம் ஏற்கறதே கிடையாது அப்படின்னாங்க முதல்ல. அதுக்கப்புறம் இல்ல ஆன்லைன்ல அவங்க சொன்னாங்க, ஆனா இதுல மோசடி இருக்குன்னு நாங்க தானே முதல்ல சொன்னோம், நாங்க தானே போலீஸ் சொன்னோம், என்ன பெரிய கேஸ் போடுறீங்கன்னு கேட்டார். உடனடியா கர்நாடகா காவல்துறை சொல்லிச்சு, நீங்க சொன்னீங்க, நாங்க இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சு உங்ககிட்ட என்ன சொன்னோம், தப்பா ஒரு போனை பயன்படுத்தி ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி டிலிஷன்ஸுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களே, அவங்களுடைய ஐபியை கொடுங்க, உங்களுக்கு தான் அப்ளை பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ஐபியை கொடுங்க, அது மூலம் யாருன்னு சொல்லி நாங்க ட்ரேஸ் பண்ணிடுவோம். எத்தனை தரம் கேட்டாங்க, இவங்க ஏன் பதிலே சொல்லாம இருக்காங்க? இந்த கேள்வியெல்லாம் வரும்ல. தேர்தல் ஆணையத்து மேல இதுக்கு முன்னாடி நடந்ததுல ராகுல் காந்தி என்ன சொன்னாங்க, நீ அபிடேவிட் கொடு. அவரு சொல்லிட்டாரு, யான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், மக்கள் பிரதிநிதி, மக்கள் மன்றத்துல சொல்லிட்டேன், உங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்க பதில் சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க பதில் சொல்லல. ஏன் பிரஸ் மீட்லயே வந்து தலைமை தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாரு, முக்கியமான கேள்விக்கெல்லாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ளீஸ், இதான் பதிலே சொல்லாம ஓடுறது. அதனால இந்த தேர்தல் ஆணையத்து மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது. இதெல்லாம் வந்து எப்படியோ வந்து வந்த ஒரு சுதந்திரம், பாடுபட்டு கிடைச்ச சுதந்திரம். அந்த சுதந்திரத்துடைய அடிப்படை காக்கப்பட வேண்டும் என்றால், இந்த நாட்டின் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்றால், இந்த ஜனநாயகத்தின் தூண்களாக இருக்கின்ற நீதிமன்றங்களும் தேர்தல் ஆணையம் போன்ற தன் உரிமை பெற்ற நிறுவனங்களும் மிக மிக கவனமாக இந்த நாட்டின் தன்மானத்தை காக்க வேண்டும். அப்படி காக்கிற மாதிரி தெரியல இன்னைக்கு உள்ள சூழ்நிலை. அப்ப நீங்க இந்த தேர்தல் ஆணையத்தின் மீதே நம்பிக்கை இல்லை என்றால், ராகுல் காந்தி இது மாதிரி தொடர்ச்சியா பத்திரிகையாளரை சந்தித்து சொல்லிக் கொண்டு இருக்கிறது மட்டும்தான் ஒரே வழி அப்படின்னு பார்க்க முடியுமா? இல்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு கடைசியில, 1.5 வருஷமாச்சு, இனிமே நாங்க எங்கேயும் போய் கேஸ் போட முடியாது, இந்த எலக்ட்ரானிக்கலி டேட்டாவை தேர்தல் ஆணையம் கொடுத்திருந்தா அன்னைக்கே நாங்க அனலைஸ் பண்ணிருப்போம், இவங்க கொடுக்கல, வேணும்னே கொடுக்காம வச்சிருக்காங்க. அப்ப இன்னைக்கு நாங்க ஏன் இதை கொண்டு வரணும்? இதுதான் நடக்குது. ஜெட் ஜெனரேஷன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க இப்ப எந்திரிச்சு வந்தாலொழிய, அகிம்சை முறையில் போராடினாலொழிய இதுக்கு தீர்வு கிடையாது. இதுதான் உண்மை. பொதுமக்கள் அகிம்சை வழியில் போராடினாலொழிய, ஏன்னா நேபாளில போராடினாங்க, ஆனா இம்சை வழியில போய் அது வந்து விரும்பத்தகாத விளைவுகளை கொடுத்துருச்சு. அதனால ராகுல் காந்தி எச்சரிக்கையா சொல்றாரு, அகிம்சை வழியில் போராடுங்கள். அதை செய்யறதை தவிர இந்த நாட்டுல வந்து ஜனநாயகத்தை காக்குறதுக்கு இன்னைக்கு வேற எந்த வழியும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. நன்றி சார். மற்றொரு நேரங்களில் சந்திப்போம். வணக்கம்.